இன்றைக்கி 22/6/2024. ஒரு விஷயம் பாருங்கள். டீ கடை, நகைக்கடை, நம்ம எங்கே போனாலும் நிறையா மலையாளிகள் பார்க்குறோம். ஓனர் மலையாளி, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் மலையாளிகள். சரி, மளிகை கடைக்கு போங்க, துணி கடைக்கு போங்க, எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் போங்க, எல்லா இடத்துலையும் மார்வாடிகள். இதெல்லாம் வேறு எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் மளிகை கடை, துணிக்கடை, எலக்ட்ரிக்கல் போனீங்கன்னா எல்லாமே மார்வாடிகள் இருக்காங்க. ஓனர், எம்ப்ளாயீஸ் எல்லாரும். சரி, கொத்தனார், ஆச்சாரி, ஹோட்டலுக்குள்ளே போனால் சொல்லவே வேண்டாம், எல்லாமே ஹிந்திக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். கொத்தனார், ஆச்சாரி, ஹோட்டல், எங்கே போனாலும் நிறையா ஹிந்திக்காரங்க இருக்காங்க. 10 பேரில் ஒருத்தர் கூட தமிழ் ஆளுங்க இல்லை. எங்கே போனாலும் அப்படி தான். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க? அந்த யோசனை வருதா இல்லையா? யோசனை வரலைன்னா அது உங்களுக்கு வரணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மெயினாக சினிமா நடிகர் நடிகைகள் அவங்க பின்னால் ஓடுறது. கிரிக்கெட், கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி சிறுதுறி பெல்லு வெள்ளம் இவங்க போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன பணம் கோடிக்கணக்கில் கிரிக்கெட் ஆளுங்க வாங்கிட்டு போகிறாங்க. சினிமா நடிகர்களும் அந்த மாதிரி தான். இவங்க போய் படம் பார்க்க தேட்டர் வழிஞ்சு டிக்கெட் கிடைக்காம வெளியில் ஓடி வந்து, அப்படி சினிமான்னா ஒரே இவங்களுக்கு கிரேசி. சினிமான்னு கடந்து அலையிறாங்க. கிரிக்கெட் இதையும் மீறி இதுக்கும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க டாஸ்மாக் கடை. எங்கே போனீங்கனாலும் இந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிற கூட்டம் தாங்க முடியல. ரீசெண்டாக பாருங்கள், செத்து போய்டுவோன்னு தெரியுது, குடிச்சிட்டு செத்து போகிறாங்க. இதை பற்றி டிவிலெல்லாம் இதை பற்றி தான் ஆர்கியூமெண்ட்டே. சரி, இன்னும் 10 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க, இது மறைஞ்சு போயிடும். இதுக்கு மேலே இன்னொரு பெரிய விஷயம் வந்துடும். இன்றைக்கி 50 பேர் செத்துருக்காங்கன்னா அதில் 60-70 பேர் செத்து போவாங்க. அதை பற்றி பேசுவாங்க. ரோட்டில் எவ்வளவு மேடு பள்ளம் இருக்குது. இந்த 2 வீலரில் போகிறவன் அநேகமாக இடுப்பு ஒடிஞ்சிடும். சரி, இது எல்லாத்துக்குமே அரசாங்கத்தையே சொல்லி குத்தம் சொல்லி முடியுமா அப்படின்னா, அரசாங்கமும் தப்பு பண்ணுது. ஏன்னா இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரோடெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் சென்னையில் ஒரு ரவுண்டு வாங்கலாம், ஒரு ரவுண்டு வாங்க, ஒரு அரை மணி நேரம் ரவுண்டு வாங்க. ரோடு பூரா மேடும் பள்ளம். இட்லி தட்டில் கூட வண்டி ஓட்டிடலாம். ஒரு இட்லி தட்டில் வண்டி ஓட்டலாம். நம்ம ஊர் ரோட்டில் வண்டி ஓட முடியாது. எலும்பு முறிஞ்சு போகும், இடுப்பு எலும்பு உடஞ்சே போகும். அப்படி இருக்கு ரோடு. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? இது எல்லாத்துக்கும் அரசாங்கமும் மினிஸ்டர்ஸும் இறங்கி வர முடியுமா? அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அதை கவனிக்கணும். ஆஃபீஸர்ஸுக்கு அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. சரி, ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போய் இதை கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லணுன்னா பயமாக இருக்குது. ரியலாகவே பயமாக இருக்குங்க. இதில் எத்தனை பேர் இவ்வளோ தைரியமாக வருவாங்க? ஒருத்தர் இருந்தார், டிராஃபிக் ராமசாமின்னு. அவர் படாத பாடா. இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் இதை சொல்லணும்னு நினைக்கிறோம். சொன்னால் என்ன வருமோன்னு அடுத்த சமயம் பயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில் 2 வீலரில் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து பயங்கர ஒரு பெரிய சவுண்டு, பெரிய வெள்ளை கார். நானே ஓரமாக தான் போகிறேன். ஏன் பின்னால் வந்து நின்று ஓங்கி ஒரு சவுண்டு விட்டோன்னு எனக்கு பயம் பிடிச்சிச்சு. உடனே அப்படி திரும்பி பார்த்து இப்படி தலையில் தடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்படியாடா ஹார்ன் அடிப்பேன் அப்படின்னு. அந்த டிரைவருக்கு கோபம் வந்துடுச்சு. வண்டி அப்படி திருப்பின்னு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்தி, என்ன சொன்ன நீ அப்படிங்கிறான். அவன் ஒரு சின்ன பையன், அந்த டிரைவர் ஒரு சின்ன பையன். அவன் என்ன கேட்குறான், என்ன சொன்ன நீ அப்படிங்கிறான். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நான் மேக்ஸிமம் லெஃப்ட்டில் போயிட்டுருக்கேன், பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஹார்ன் அடிக்கிற, அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னோடனே, வீடு போய் சேர மாட்டேன் போ அப்படின்ட்டு வண்டியை நேரத்துக்கு போகிறான். அது யார் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியோட டிரைவர். ஒரு அரசியல்வாதியோட டிரைவருக்கே அவ்வளவு இருக்குன்னா, அதுக்கு மேலே நீங்களே யோசனை பண்ணிங்க. நான் இதெல்லாம் மேலே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொன்னால் பயமாக இருக்குது எனக்கு. சில சமயம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படிம்பாங்க. இடித்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கே ஆள் தேவையில்லை, அவனே கெட்டு போவான்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர்.
வள்ளுவருக்கு என்ன அவர் ஏற்க எதையாவது சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இட் இஸ் நாட் ஸோ. நமக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினச்ச வழியை இதெல்லாம் திருந்தறதுக்கான வழியே இல்லை. முக்கியமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப யோசனை பண்ணணும். நம்ம போகிற இடத்தெல்லாம் பாருங்கள், நம்ம ஆளுங்க எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம நாட்டில் இந்த யூத்னு சொல்கிறாங்களே அவங்களாம் இல்லவே இல்லையா? அப்போ அவங்களாம் எங்கே போகிறாங்க? எல்லாருமே ஐடி கம்பெனிக்கு போயிட்டாங்களா? ஐடி கம்பெனிஸில் போய் வேலைக்கு போயிட்டாங்களா? எல்லாருமே பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டாங்களா? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் மேக்சிமம் பேர் டாஸ்மாக் வாசலில் கிடக்காங்க. இந்த டாஸ்மாக் வாசலில் இப்போ பணம் நிறையா இருக்கும். டாஸ்மாக் வாசலில் குடிச்சிட்டு படுத்துட்டு வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை அடித்து துன்புறுத்தி அதெல்லாம் பண்ணலாம். ஒரு சமயத்தில் காசு குறைஞ்சி போயிடும். அப்போது இங்கே தான் வருது இந்த விஷச்சாராயம். அப்போது 150 ரூபா கொடுத்து குடிக்க முடியாதவங்க 30 ரூபாய்க்கு விஷம் ஈஸியாக கிடைக்குது. அதை போய் குடிச்சிட்டு நேற்றுக்கு பாருங்கள் 52 பேர் செத்து போயிட்டாங்க. இதை கூட இந்த வீடியோ போடுறது கூட எனக்கு பயம்தான். ஆனால் எவ்வளோ நாள் வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க முடியும்? யாரான 10 பேர் இதை பற்றி பேசினாதான் இளைஞர்களுக்கு ஐயோ நம்ம கூட இப்படி பண்ணுறோமே, நாளையிலேருந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு தோணும். தமிழ்நாட்டு இளைஞர்களே, தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சமயம் நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருந்தவங்களாக இருந்தால் தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 100 ரூபா 120 ரூபா கொடுத்து குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறத விட அந்த 100 ரூபாயும் 150 ரூபாயும் சேர்த்து வச்சாலோ, அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலோ, அல்லது உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொண்டு கொடுத்தாலோ உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். அதை விட்டுட்டு தயவு செய்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. இப்போது தமிழ்நாட்டில் பார்க்குற இடங்கள்லாம் இந்த டாஸ்மாக் கடை இருக்குது. உங்களை தூண்டும் அது. தயவுசெய்து அதுக்கு அடிமையாகாதீங்க. ஒரு தடவை இப்போ அடிமை ஆகிட்டிங்கன்னா இந்த நல்ல சாராயம் வாங்கிறதுக்கு பணம் இல்லாத பொழுது நீங்கள் விஷச்சாராயத்துக்கு போவீங்க. குடிக்கிறவங்க செத்து போயிடுறாங்க. அதுங்களுக்கு அப்புறம் அவங்களால உருவான அந்த குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு யாருக்கானு தெரியுமா? செத்து போயிட்டு அவ்வளோதான். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவுசெய்து இளைஞர்கள் யோசனை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒவ்வொரு இளைஞரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.